பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியம் கற்றுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாட்சியாய் பக்தியாய் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிறோம்னு லூக்கா 19:43 வாசிப்போம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. நல்ல கவனிங்க, உன்னை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் ஒன்று இருக்குது. தேவன் உன்னை சந்திக்கக்கூடிய ஒரு காலம். இந்த சந்திக்கக்கூடிய காலத்தை அநேகர் இன்றைக்கு அறியாமல் போகிறீர்கள், அறிவதில்லை. நான் இன்னைக்கு காலையில் ஒரு சில வீடுகளுக்கு போயிருந்தேன். அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தாண்டி ஒரு குடும்பங்களை சந்திக்க போகிறேன். அந்த 18 கிலோமீட்டர் தாண்டி நான் போகிறேன்னா நான் மணிக்கு எழுந்திருப்பேங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணிட்டு போகிறோம். அப்படி நாங்கள் போகும்போது அந்த வீட்டை போய் நாங்கள் சார்ந்து கொள்ளும்போது மணி ஒரு 7 இருக்கும். 7 மணிக்கு கதவை தட்டினா தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, திறக்கிறார்கள். திறந்து அப்படியே சோம்பேத்தனமாக அவர்கள் மாத்திர குடும்பமே அப்போ தான் எழுந்துருக்கு. சரி, அந்த குடும்பம் தான் அப்படின்னு பார்த்தேன். இன்னொரு குடும்பத்துக்கு போனால் இன்னொரு குடும்பமும் அப்படி தான் இருக்குது. அப்போ அவங்கள கேட்குறேன், 8 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க, இன்றைக்கி 1 மணி நேரம் சீக்கிரமாக எழுந்திட்டாங்க அவங்கன்றோம். அப்போ பாருங்க, தேவன் சொல்கிறார் அதிகாலையிலே தேடணும் கண்டடைவான் என்று சொல்கிறார். ஆனால் அதிகாலையில் தேடுவதை ஜனங்கள் விட்டு விட்டார்கள். எந்த ஜனங்களுக்கு சத்தியம் தெரியுமோ, எந்த ஜனங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களோ அந்த ஜனங்க எதை விட்டு விட்டார்கள்? தேவன் சந்திக்கக்கூடிய ஒரு காலத்தை விட்டு விட்டார்கள். தேவன் அவளை தேடி வரக்கூடிய காலத்தை விட்டு விட்டார்கள். பகலில் குளிர்ச்சியான வேலையில தோட்டத்தின் நடுவில் தேவன் என்ன பண்ணுவாராம், ஆதாமோடு பேசுவாராம், ஆதாமோடு உலாவுவாராம். அப்ப அந்த குளிர்ச்சியான வேலையில பாருங்க, தேவன் அங்க உலாவக்கூடிய நேரத்தில் ஆதாமோ ஒளிந்து கொண்டான் என்று சொன்னார். ஆதாமே நீ எங்க இருக்குன்னு கேட்டு என்ன பண்ணுவார், போயிடுவார். அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனை சந்திக்கக்கூடிய காலங்களை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. விடும்போது என்ன நடக்கும் தெரியுமா, அவருடைய வாழ்க்கையில சத்துரு குறுக்கிட ஆரம்பிப்பான். அதான் சொல்ற அந்த வசனத்தை வாசிக்கும் போது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போய்விட்டாய். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கவனிங்க, அவர்கள் பிரச்சனையோடு இருக்கிறார்கள். அவர்கள் அநேக விதமான பிரச்சனை, போராட்டங்கள், நிந்தையோட அவமானத்தோடு இருக்கும்போது ஒரு நாள் நியமித்து அந்த நாளிலே எங்க வரணும்னா அவங்க ஆராதிக்கிற ஒரு இடமா இருக்கிற எருசலேமுக்குள்ள அவர் வரணும், பெத்லகேம்ல இருந்து வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டம் ஒன்று இருந்தது. யூதர்களுக்கு ராஜாவாய் அவர் என்ன பண்ண வரணும், யூதர்கள் ஆளுகை செய்யணும், யூதர்களுக்கு நல்ல சத்தியத்தை கற்றுக்கணும், யூதர்கள் என்ன பண்ண இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் தேவன் பக்கமாக திருப்பி கொண்டு போகணும் அவருடைய ஆசை. ஆனா அவர்களோ அவர் சந்திக்க வரக்கூடிய காலங்களில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் அறியவில்லை, அவரை அறியாமல் போய்விட்டார். அவர் தூரத்தில் நின்று கண்ணீர் வடிக்கிறார். உனக்கு கிடைச்ச எந்த நாளில் ஆயிலும் வச்சுங்களா, நீ என்னை அறிந்திருந்தா நலமா இருக்குமேன்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்மளை சந்திக்க வரக்கூடிய ஒரு நாள் இருக்குது. நீ ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கா, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறா, தேவனுடைய வார்த்தை மேல அன்பு கூறுறா, இந்த நாள் தான் உன்னை சந்திக்கக்கூடிய ஒரு நாள். நீ வேலை செய்யும் போது தான் உங்க ஓனர் என்ன பண்ண உன்னை தேடி வருவாங்க. நீங்கள் வேலை செய்யும்போது தான் கம்பெனியில் இருக்கவங்களாம் வருவாங்க. வேலையை விட்டு நின்றுட்டு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். அப்போ வேலையில் உள்ள நாளில் எப்படி வேலையில் செய்கிறவங்க உங்களை பார்க்க வரும்போது அவளோடு கூட பேச முடியும், பழக முடியுமோ, அதே போல் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது, ஆண்டவரை தேடும்போது, ஜபிக்கும் போது அவரோடு கூட உறவு வைத்துக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தை மிஸ் பண்ணிட்டு நாமளோ தூங்கி கழிக்கிறவங்களா இருக்கிறீங்க. இந்த தூங்குறவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு சாக்கு பக்கெல்லாம் சொல்கிறேன், நைட்டு ரொம்ப டயர்டு, லேட்டாக படுத்துட்டேன், உடம்பு சரியில்லை. கவனிங்க, உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தில் நீ போனீங்கன்னா உடம்பை குணமாக்குற ஒருத்தர் இருக்கிறாரு. உடம்பு சரியில்லாததை குணமாக்குற தேவன் இருக்கிறாரு. நைட்டெல்லாம் வேலை மேல ஒரு பிரச்சனை, கவனிங்க, உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தில் போனா உன் வேலை மேல இருக்க பிரச்சனையை மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறாரு. பாருங்க, ஒவ்வொன்றிலும் உனக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒவ்வொன்றிலும் தேவையை சந்திக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்க என்ன பண்ணல, தேடுவதற்கு மறக்கிற ஒரு ஜனமா இருக்கீங்க, மறந்து போகிற ஜனமா இருக்கீங்க. அது உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அறியாமல் போனபடினா உன் சத்து என்ன பண்ணுவான், உன்னை கவனிச்சிங்களா சூழ மதில் போட போறான், சுற்றிலும் மதில் போட போறான். நீ இனி தப்பித்து வெளியில போகாதபடிக்கு, தப்பித்து போயிட்டு ஒரு என்ன பண்ண உங்களை கூப்பிட்டு எனக்கு உதவி செய்யணும்னு கூப்பிடாதபடிக்கு அவன் மதிலை போட்டு உன்னை லாக் பண்ணி உள்ள வச்சிருவான். என்ன பண்ண போற நீ? ஏற்கனவே ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை வந்தால் உன்னால் தாங்க முடியாது. நீ சுற்றிலும் பிரச்சனை நடுவில் வந்து அதுக்கு நடுவில் கிடக்குறேன்னு சொன்னா எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி கொண்டே இருப்பானே, நீ என்ன பண்ண போற? இன்னைக்கு உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்பட வேண்டும்.
உன் தேவனை தேட ஆயத்தப்பட வேண்டும். உன் தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். தேவனை சந்திக்கக்கூடிய காலத்துல நீ என்ன பண்ணக்கூடாது? அறியாதவனா இருந்துராத, நீ அறியாதவனா இருந்துராத. இன்னைக்கு தேவனுக்காக வாழக்கூடிய காலங்கள். இந்த காலத்துல நீ தேவனுக்கு பிரியமாய் வாழு, தேவனுக்கு உகந்தவனாய் வாழு, தேவனுக்கு பிரியமாய் நடந்துப்பார். தேவ பிள்ளைகளே, உன்னை கர்த்தர் அதற்காகத்தான் அழைத்தார். ஆனா நாமளும் எப்படி வாழணும்னு சொன்னா, நம்ம இஷ்டம் போன போக்கல. எங்க சத்துரு சாதாரண விட்டு வாணிச்சுங்க. சத்துரு யாரு தெரியுமா? விதைகளை விதைக்கும் போது அந்த விதைக்கு நடுவில் களைகளை கொண்டு வருவேன் சத்துரு என்கிற பிசாசு. சத்துரு அப்படிதான் என்ன பண்ண, உன்னை நெருக்கணும், நீ வளரக்கூடாது, உன் பயிர் நல்லா விளைஞ்சி நீ மனைவிக்கு கனி தரக்கூடாது, நடுவில் 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 களைகளை விதைச்சு விட்டுவான். நீங்க பாருங்க, நிம்மதியே இல்லைங்க எங்க வாழ்க்கையில், ஒரே புலம்பலுங்க, எங்க வாழ்க்கையில் கஷ்டங்க. சர்ச்சுக்கு தான் போயிட்டு ஒரு நிம்மதி இருக்காங்க, ஏங்க நிம்மதி இல்லாமல் போச்சு? உன்னை சந்திக்கக்கூடிய காலத்துல நீ அவரை நினைக்காம, அவரை நீ அறியாம போனதுனால என்ன நடந்தது தெரியுமா? இப்போ அறியாம போனதுனால உன் சத்துரு மதில் போட்டு வைத்து விட்டான். இந்த மதிலுக்குள்ள இருக்கிற நீ, இந்த மதிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்க வாழ்க்கையில எப்பக்கத்துல இருக்குவான், எந்த பக்கம் பார்த்தாலும் நெருக்கம் 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 நெருக்கம், பல விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள். எனக்கு மாத்திரம் ஏன், எனக்கு மாத்திரம் ஏன், எனக்கு மாத்திரம் எனக்கு மாத்திரம் நீ நினைச்சுனுக்க, இதெல்லாம் மாடும். கர்த்தர் மாத்திடுவார். சந்திக்கக்கூடிய காலத்தை மிஸ் பண்ணிட்டிய. உனக்கு ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு காலம் ஒன்று, நீ அதை மிஸ் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு புறப்பட்டு வரும்போது, உன்னை சந்திக்கக்கூடிய தேவனை நீ ஆயத்தமா என்ன பண்ண தேட ஆரம்பி. நீ அவரோடு கூட பழக ஆரம்பி, அவர் உனக்கு உதவி செய்வார். சங்கீத புத்தகத்துல பாத்தீங்கன்னா 143 3ஆம் வசனம் வாசிங்க. சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். நீங்க சத்ரு என்ன பண்றனா, என் ஆத்மாவை தொடர்ந்து பிடிக்கிறான். எதை பிடிக்கிறான் தெரியுமா? நீ நினைச்சுப்ப என்ன பிடிக்கிற, உன் ஆத்மாவை தான் பிடிக்கிறான். அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை 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 பிரச்சனை. பெண்களுக்கு பாருங்க, அநேக நேரங்களில் எனக்கு ரொம்ப வலிக்குதுங்கன்னுவாங்க. ஏன் வலிக்க தெரியுமா? உன் ஆத்மாவை தொடர்ந்து பிடிப்பான். அந்த தொடர்ந்து பிடிக்க 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 என்னன்னா, சத்தியத்தை கேட்டு சபையிலேருந்து வருவீங்க வீட்டுக்கு, பிரச்சனை ஒன்று காத்துருக்கும். சரி, கணவன் தான் இன்னைக்கு பிரச்சனை இல்லை, கணவன் இல்லைன்றதான் பிள்ளைகள் மந்தமா பிரச்சனை வந்துடும். அடுத்த தாய் தகவன்மா சொந்த பந்தம், எவ்வளவுதாங்க பிரச்சனையை தாங்குறது, எவ்வளவுதாங்க அந்த பிரச்சனை 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 பார்க்குறது. ஏன் தெரியுமா அந்த பிரச்சனை வந்து? சத்துரு என்ன பண்ணுவான், என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என்ன பண்றனா, அப்படி பிடித்தது மாத்திரம் இல்ல, என் பிராணனை தரையில் என்ன பண்ண நசுக்கிறான், என் உயிரை தரையில நசுக்கிறான். ஏன்னா நீ உயிரோட இருந்தீங்கன்னா எங்க போக தெரியுமா? உன் ஆத்மா பரலோகம் போயிடும். போகக்கூடாது, தரையோடு நசுக்குவான். நசுக்கி நீ என்ன பண்ணணும், இந்த பூமிக்குரியவளை கற்றுக்கொண்டு பூமிக்குரிய பிறகு வாழ வேண்டும் என்று பாருங்க. இன்னைக்கு ஒரு சிலர்லாம் அப்படி நசுக்கு நசுக்கு நசுங்கன்னு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அடப்பாக, உண்மையா இருந்து என்னங்க பிரயோஜனம்? பக்தியா வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? வாங்க அநியாயம் செஞ்சுட்டு வாங்கிட்டு போறோம் போங்க. எப்படின்னா நல்லதுக்கே காலம் கிடையாதுங்க. தரையில வச்சு நசுக்கணும். எப்படி மாறுறான்? அந்த உலகத்துக்குரியவனாய் மாறிவிடுவான். உலகத்துக்குரியவளாய் வாழ்வாங்க. அப்படி வாழக்கூடாது என்பதற்காக தேவன் நம்ம கற்றுக்கூடாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு காரியத்தை கற்றுக்கும். உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ இன்னைக்கு விட்டுடாத. நீ விட்டுடாத. ஒரு கூட்டம் விட்டார்கள், சத்துரு அவர்கள் நெருக்கினான். சத்துரு நெருக்கும் போது எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டவளாய் காணப்பட்டார்கள். நீ அப்படி மாறக்கூடாதுமா, நீ அப்படி மாறக்கூடாது, நீ அப்படி ஆகக்கூடாது. அந்த வசந்த வாசிக்கும் போது பாருங்க, என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணன் என்ன பண்ணாங்களா, தரையிலே நசுக்கி வெகு காலமாய் மரித்தவனை போல மாத்திட்டாங்க. இப்பதான் நசுக்கி இருப்பான். ஆனா நீ எப்ப தெரியுமா? ரொம்ப நாளா செத்துக்கிட்ட ரொம்ப கிடப்ப. உன் ஆத்மா அப்படி மாறிவிடும். உன் ஆத்மாவில் அப்படி பிரச்சனை வந்துடும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் எப்படி தெரியுமா கொண்டு வந்துடும்? போங்க, என்னங்க வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம், வாழ்வது என்னங்க லாபம்? பாருங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய பாதிப்பு உங்களுக்கு கொண்டு வரும். ஆமாங்க, கொண்டு வரோங்க. உன்னை நெருக்குவான். நெருக்கும் போது நீ என்ன பண்ண போற? அதுக்காகத்தான் தேவன் அதை பார்த்து அழுகிறார். உனக்கு கிடைச்ச இந்த 4 நாளாச்சு, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேட வேண்டாமா? சமாதானத்துக்குள்ளவைகளை நீங்க நாட வேண்டும். இன்னைக்கு நாடுவதற்கு பிரயாசப்படு. உன்னை உயிருள்ளனாய் மாற்ற இயேசு வந்திருக்கிறார். உன்னை நசிக்கப்படுகிற முன்பாக, ஒடுக்கப்படுகிற முன்பாக, உன்னை காயப்படுத்துகிற முன்பாக, உன்னை கண்ணீர் வடிக்கிற முன்பாக நீ சுகமாய் பலமாய் வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை சந்திக்கக்கூடிய தேவனை நீ ஆயத்தப்படு. அவரை தேட நீ ஆயத்தப்படு.
அவரோடு அண்டிக்குள்ள ஆயத்தப்படு, அவர் மேல பிரியமா இருக்க கற்றுக்கொள், நடந்து பார். கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கார். அவர் திட்டம் நிறைவேறும். அந்த காலங்கள்ல நீ பக்தியாய் வாழ்வதற்கு தேவனுக்கு உதவி செய்வார். நீ தேவனை சந்திக்க என்ன பண்ணுமா? ஆயத்தப்பட வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும். கவனிங்க, வேதத்துல பார்க்கும்போது பாருங்க, ஆமோஸ் எடுத்துக்கொள்ளுங்க 3. கவனிங்க 10 வாசிங்க. அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க, அவர்கள் செம்மையானது செய்ய அறியாமல் போயிட்டார்கள். ஏன்னா இங்க வசனம் சொல்லுது பாருங்க அழகா, உன்னை சந்திக்கக்கூடிய காலத்துல நீ என்ன பண்ண அறியாம பண்ணதால, செம்மையாய் செய்ய வேண்டிய நீ, செம்மையாய் நடக்க வேண்டிய நீ, செம்மையாய் வாழ வேண்டிய நீ வாழாம போயிட்டியே. செம்மையா இருக்கணும். கர்த்தர் நன்மை செய்ய மாட்டாரோ? நன்மை செய்யற தேவன் அல்லவா? இன்னைக்கு அநீதி உள்ளவனாய் மாறுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன் பிராணனை தரையோடு நசுக்கின்றதுனால இப்ப செம்மையான வழியை விட்டு விலகி போன அந்த பிழையாம போல அநீதித்தின் கூலி மேல ஆசைப்படுது. செம்மையான வழியை விட்டான், செம்மையா நடக்க முடியல அவனால. இப்போ அவங்க அரண்மனைகள்ல அநியாயம் செய்வளாய் மாறிவிட்டார்கள், அநியாயம் உள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள், அநியாயத்தினுடைய பங்கை சுதந்திருக்கிறார்கள். இந்த அநியாயத்தை அவர்கள் செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? சத்ரு வாழ்க்கையில குறுக்கிடுவான். சத்ரு வாழ்க்கையில குறுக்கிட்டு உன் வாழ்க்கை முழுவதையும் சுதந்திரிப்பதற்காகத்தான் உன்னை அப்படி மாத்துறான். ஆனா இது தெரியாம நீ என்ன பண்ண தெரியுமா? அநியாயத்துக்கு பின்னாடி ஓடத்தே ஒன்று வேலையா போச்சு. கவனிங்க, நீ அறிந்து கொள்வாய் என்று சொன்னால், உன் தேவனை பற்றி நீ அறிந்து கொள்வாய் என்று சொன்னா, உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அறிந்து கொள்வாய் என்று சொன்னா, உன் கூட இடைப்படுகிற காலங்களை நீ அறிந்து கொள்வாய். இந்த வசனத்தை கேட்கும் போது இந்த காலத்தை நீ அறிந்து கொண்டால், உன் தேவன் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், உன் தேவன் உனக்கு ஒரு கனத்தை வைத்திருக்கிறார், உன் தேவன் உனக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். அதை நீ அடைந்திருக்கலாமே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நீங்கள் செய்யாத பட்சத்துல அவன் என்ன பண்ணுகிறான்? 11 வாசிக்கும். ஆகையால் சத்ரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்று போக பண்ணுவான், அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, அந்த நாளை நீ மிஸ் பண்ணும் போது, உன்னை சந்திக்கக்கூடிய காலத்தை நீ அறியாமல் போகும்போது உன் பலன் உனக்குள்ள அற்று போகும். செம்மையாய் நடந்த நீ செம்மையா நடக்க முடியாமல் போய்விடும். செம்மையாய் வாழ்ந்த நீ செம்மையாய் வாழ முடியாம போயிடும். இப்படி வாழாத பட்சத்தில் உன் பலன் உன்னை போயிடும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் தூங்கியே கழிக்கணும் பார்க்குறேன். குளிருங்க, என்னால முடியலங்க, எழுந்துக்க முடியலங்க, ரொம்ப குளிருது. எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. வெயில் வந்தா வெயில்ன்ற, குளிர் வந்தா குளிர்னு சொல்ற, மழை வந்தா மழைன்னு சொல்ற, எதனா ஒரு காலத்தை சொல்லினே ஓட்டத்தான். எந்த காலம் தான்னாங்க? என் ஏசு அது மத்தியில் எனக்கு வாழ, பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் என்னை சேதப்பட்டாதபடிக்கு நடத்துகிற தேவன் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை பிடிச்சிக்கணும். ஜெயமுழுவாய் வாழ வேண்டும். குளிர் நல்லா போத்தி இருந்ததுன்னா எப்போ எஞ்சி பண்ணி அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடி இருக்க வேண்டாமா? கர்த்தரோடு கூட பழகி இருக்க வேண்டாமா? கர்த்தரோடு கூட நெருங்க வேண்டாமா? உனக்கு கிடைச்ச அந்த நேரத்தை நீ மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப இவர்கள் பாருங்க, இப்ப எப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னா, இவர்கள் நியாயமாய் நடக்க வேண்டும், நீதியாய் நடக்க வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், பலன் அற்று போனவராய் மாறுவதனால சத்ரு உள்ள நுழைஞ்சு என்ன பண்ண தெரியுமா? இவங்களுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவன் சுதந்தித்து கொண்டு போகிறவனாய் மாறிவிட்டான். இன்றைக்கு உன்னுடைய காரியங்களை அவன் சுதந்திரிக்க கூடாது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணிக்கொள்ளும். அப்பா, உண்மை சந்திக்கக்கூடிய காலத்தை நான் விட்டுட மாட்டேன், அந்த காலத்துக்குள்ள உண்மை தேடுவேன். வசனத்தை கேட்டோடனே தேவனோடு கூட ஐக்கியப்பட்டுள்ளா, தேவனோட உறவுல நிலைத்துக்கொள்ளா. நீங்கள் மாறி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எப்பக்கமும் நெருக்க வேண்டும் நினைக்கிறவங்க மத்தியில எல்லா நெருக்கத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிற தெய்வம் கூட இருப்பாரு. கலக்கம் அடைந்தாலும் மனமுறியாதபடிக்கு கர்த்தரை பாதுகாத்து வழிநடத்த தேவன் வல்லவரக்கா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நெருக்கத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கிறவர்கள் இன்றைக்கு செம்மையான வழியை விட்டு விலகிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் அந்த விலகும் போது நான் பலனற்று போவேன் என்று உணர்ந்து உம்முடைய பகமாய் திரும்பி உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு சத்ரு கொண்டு வர எல்லா போராட்டத்துக்கும் நீங்களாக்கி விடுதலை பண்ணப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அன்றைய சுற்றிலும் மதில் போடும்போது அந்த மதிலுக்குள்ள மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவைகள் எடுத்துக்கொண்டு வெளியே வருவதற்கு வேண்டிய கிருபையும் பலத்தை தேவன் தந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.